இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது, அவர் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராதுன்னு நம்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 89, 33, 34 வசனத்துல பாருங்க, என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையை பிசகாமலும் இருப்பேன், என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விரும்பினதை மாற்றாமலும் இருப்பேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. என் கிருபை அவனை விட்டு விலகாமல் என் உண்மை பிசகாமலும் இருப்பேன்னு சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது இல்லையா, அது சத்தியம் உள்ளது, அது உண்மையான வார்த்தை. அந்த வார்த்தை பிசகாமல் இருப்பேன்னு சொல்றாரு. என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் என்ன விளம்பினதோ, என் வாய் எதை சொன்னதோ அதை மாற்றாமல் இருப்பேன்னு சொல்றார். அப்ப இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நம்மோடு தேவன் உடன்படிக்கையும் செய்திருக்கிறார் இல்லையா. அப்ப அந்த உடன்படிக்கையை காக்க வல்லவர், அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்ற வல்லமில்ல தேவனா இருக்கிறார். எபேசியர் 2 அதிகாரம் 4-5 பாருங்க, தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இல்லையா. அவரிடத்துல இரக்கம் மிகுதியா இருக்குது. அதனால்தான் நம்ம எவ்வளவுதான் அக்கிரமத்தை செய்தாலும் தேவன் நம்ம மேல இரக்கம் உள்ளவராய் நம்ம அநேக தரம் நம்மளை மன்னிக்கிறார் இல்லையா. அவர் மன்னிக்க தயை பெருத்தவர். நம்ம அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா தேவன் நம்மிடத்துல அன்பு கூர்ந்து இருக்கிறார் இல்லையா. அவருடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமத்துக்கு மரித்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நமக்கு நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நித்திய உடன்படிக்கை என்ன? நாம் நித்திய ஜீவன்ல என்றென்றும் அவரோடு கூட இருப்போம். அந்த நித்திய ஜீவனுக்கு போகிற ஒரே வழி இயேசு கிறிஸ்து என்னும் அந்த உன்னத நாமம். அதை நாம் விசுவாசிக்கும் போது, அவர் நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவனை நாம் காண்போம். என்றென்றும் அவரோடு கூட நாம நித்திய காலமாய் வாழ போகிறோம். அதுதான் அந்த நித்திய உடன்படிக்கை நமக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நமக்காக, நம்முடைய அக்கிரமம் பாவங்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார். அவர் கிருபையினாலே நம்மை மீட்டு கொண்டார். இன்னைக்கு அவருடைய கிருபையினாலதான் நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். சங்கீதம் 46:2-5 வசனங்கள் பாருங்க, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். அப்ப பூமி நிலை பெயர்ந்து மலைகள் நடுங்கி சமுத்திரத்துல சாய்ந்து போனாலும், ஜலம் பொங்கி அதன் பெருக்கினாலே பர்வதம் எல்லாம் அழிந்து போனாலும், இன்னைக்கு நாம அநேக இடங்கள்ல பாக்குறோம், நிறைய இடங்கள்ல நிலநடுக்கங்களை பாக்குறோம், சமுத்திரங்கள் கொந்தளிக்கிறத பாக்குறோம் இல்லையா. சுனாமின்னு நாம அதை சொல்றோம். அது அப்பவே அது பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு பாருங்க, ஜலங்கள் பொங்கி அதன் பெருக்கினாலே பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். ஏன்னா நம்மை காக்கிறதுக்கு ஒரு தேவன் உண்டு, அவர்தான் ஜீவனுள்ள தேவன். ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இப்போ தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலமா யார் இருக்கா? நாம தான் இல்லையா. அவர் நம்முடைய இருதயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலமாக இருக்கிறோம். தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலம் எருசலேமா இருக்கிறது, தேவனுடைய நகரமா இருக்கிறது இல்லையா. சீயோனும் அவர் வாசம் பண்ணும் ஸ்தலமா இருக்கிறது. அப்படி தேவனுடைய நகரத்திலே உன்னதமானவர் வாசம் பண்ணும் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே சந்தோஷிப்பிக்கும். எது? தேவனுடைய ஜீவ நதி, ஜீவ ஊற்றாய் அவர் இருக்கிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார்னா, இப்ப நமக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகிறார்னா நம் நடுவில் அவர் இருக்கிறார் இல்லையா. அதனால அவருடைய அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். யாருக்கெல்லாம் தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறாரோ அவர்களுக்கு தேவன் சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே அதற்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்றாரு. மத்தேயு 24:35 பாக்குறோம், வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஏன்னா இந்த வேதத்துல நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமும் உண்மை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. ஒவ்வொரு வார்த்தையும் கிரியை செய்ய நம்ம வாழ்க்கையில நம்ம நடக்கிற
காரியங்கள்ல தேவன் எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியத்தை வைத்திருப்பார் இல்லையா? அப்போ வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒழிந்து போகாது. நமக்குன்னு அவர் கொடுத்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கைகள் ஒன்றும் ஒழிந்து போகாது. ரோமர் 11:29 சொல்றாரு, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். தேவன் இன்றைக்கு நம்மளை முன்குறித்து அழைத்து அறிந்திருக்கிறார். அவருடைய கிருபை வரங்கள் எல்லாம் மாறாது இல்லையா? அவர்களை அழைத்த அழைப்பு மாறாதுன்னு சொல்றார். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்காக நம்மை அழைத்திருந்தால் தேவனுடைய அழைப்பு நமக்கு மாறாது. அவர் கிருபை வரங்களும் நமக்கு மாறாது. அவர் கிருபை வரங்களை கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் அழைப்பை நிறைவேற்றுவதற்காக அந்த வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். மல்கியா 2:5 பாக்குறோம், அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாய் இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்து இருந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிறவர்களை தேவன் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன்னு சொல்றாரு. இப்ப தேவன் தன்னுடைய கிருபையை நமக்கு கொடுக்கும். அவர் உடன்படிக்கையை காக்கணும்னா, அவருடைய சமாதானம் நமக்குள்ள நிலை பெறணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும். அப்படி நாம் இருக்கும்போது நான் இவைகளை எல்லாம் அவனுக்கு கட்டளையிடுவேன். எதை? உடன்படிக்கை கட்டளையிடுவாரு. நமக்கு கொடுத்த கிருபை அவர் காத்து கொள்ளுவாரு. அப்படியே என் நாமத்துக்கு அவன் பயந்து இருந்தான்னு இருக்கு. அப்ப கர்த்தருடைய நாமத்துக்கு நாம பயந்து இருக்கும் போது தேவன் உடன்படிக்கை காப்பார். சமாதானத்தின் உடன்படிக்கை நமக்கு காப்பார். ஏசாயா 55:3 சொல்றாரு, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு. தாவீதுக்கு தேவனுடைய கிருபை இருந்தது இல்லையா? என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் அவர் கிருபை என்னை தாங்கினது. அப்போ தேவன் நம்மை காக்க வல்லமை உள்ளவர் இல்லையா? இன்னைக்கு கூட நம் கால்கள் சறுக்கும் பொழுது நம் வாழ்க்கையில எந்த எல்லையில நாம் சறுக்கி விடுமோன்னு நம்ம நினைக்கிற எல்லையெல்லாம் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கும். ஏன்னா தாவீதுக்கு அருளின அந்த கிருபை, நிச்சயமான அந்த கிருபைய, அதே போல உங்களுக்கு அந்த நித்திய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமா நமக்கு பேசுகிறார். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரிடத்திலே நாம் திரும்பணும். நம்ம ஆத்மாவை அவர் நேராக நம்ம திருப்பும் போது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை நமக்கும் கொடுப்பார். ஏசாயா 54:8 சொல்றாரு, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையை இழந்து இருக்கிறோமா? அப்ப தேவ கோபம் அற்ப காலம் நம்ம மேல ஏற்பட்டிருக்கலாம். இமை பொழுது அவருடைய முகத்தை நமக்கு மறைத்திருக்கலாம். ஆனா அவர் நித்திய கிருபையுடனே நமக்கு இறங்குகிற தேவனா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் நம் மீட்பராகிய கர்த்தர். அவர் நித்திய கிருபையினாலே நமக்கு இறங்குவார். அவர் கொஞ்ச காலம் நம்ம மேல அவருக்கு இருந்த அந்த கோபத்தினால அவருக்கு இமைப்பொழுது தன் முகத்தை மறைச்சிருக்கலாம். ஆனா நிச்சயமாய் நமக்கு அவர் இறங்குவார். ஏசாயா 49:8 சொல்றாரு, பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், அடுத்த வசனத்துல கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் சொல்றாரு. அப்ப யாருக்கு தேவன் அந்த நித்தியமான கிருபை அருளுகிறார்னா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு அந்த நித்திய கிருபையை அவர் கொடுக்கிறாராம். ஏன் அந்த கிருபையை கொடுக்கிறாருன்னா, அனுக்கிரக காலம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரு தேவன் எல்லாருக்கும் இல்லையா? நமக்கு நன்மை செய்கிற அனுக்கிரக காலம், ரட்சண்ய நாள், அது நமக்காக தேவன் வைத்திருக்கிறார். அந்த நாளிலே அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அந்த நாளிலே நாம் என்ன செய்யணும்? பூமியை சீர்படுத்தி பாழா கிடக்கிற இடங்களை எல்லாம் சுதந்திரிக்க பண்றதுக்கு கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுக்கிறாராம். அப்படி கொடுக்கும் போது கட்டுண்டவர்களை நோக்கி புறப்படுங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உன்னை காப்பாற்றி உன்னை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு. அப்ப அநேக ஜனங்கள் இன்னைக்கு இருளிலே கடக்குறாங்க இல்லையா?
அப்படிப்பட்டவர்களை தேவனுடைய நித்திய வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அவருடைய சுவிசேஷம், அவருடைய வார்த்தை எல்லா எல்லையிலும் அறிவிக்கப்படணும். அதுக்காக தான் தேவன் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார், உடன்படிக்கையை காக்குறாரு. நாம் அதை விசுவாசிக்கணும். இன்னைக்கு நீங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமா கூட நீங்க இந்த வசனங்களை எல்லாம் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கேட்கிற நீங்க கேட்கிற இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இதை கொண்டு போங்க. அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பிரசங்கிக்கவோ இல்ல இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு அனுப்பவோ நீங்க செய்யும் போது கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படும். தேவனுடைய கிருபை உங்கள் மீதும் இறங்கும் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு கர்த்தரை வாக்கு பண்ணினபடி ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்றார். அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று அவர் நம்மேல மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நம்ம கிருபையை தேவன் காக்கிறவர், நம்முடைய உடன்படிக்கையை அவர் நிலை பெற பண்ணுவார். அதனால தேவனுடைய ஊழியத்தை செய்ய நம்ம ஒவ்வொருவர் மேல சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. தேவனுடைய வார்த்தை மற்றவங்களுக்கு சொல்லி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்ற ஆத்மாக்களை சேர்ப்போம். ஆமென்.